வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேவா. நம்ம சேனலில் வர்ற அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் கண்டிப்பாக சூப்பராக டெவலப் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிட் நாட் யூஸ் பண்ணி எப்படி பேசுகிறது. டிட் நாட்னாலே நெகட்டிவ், அதில் பாஸ்டில் கடந்த காலத்தில் டிட் நாட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், நான் அவங்கள வர சொல்லலையே, எப்படி அவங்க வந்தாங்க, அந்த மாதிரி விஷயங்களை சொல்வதற்கு எப்படி நம்ம அதை டிட் நாட் எப்படி யூஸ் பண்ணுறது, டிட் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பார்த்துக்குறோம். டிட்டுங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்பு, அதனால் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஐடியா. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் உன்னை அங்கே போக சொல்லவில்லை அப்படின்னு சொல்லணும். நான் உன்னை அங்கே போக சொல்லலையே, எப்படி சொல்லுவேன் இங்கிலீஷில்? ஐ டிட் நாட் ஆஸ்க் யூ டு கோ தேர். ஐ டிடின்ட் ஆஸ்க் யூ டு கோ தேர். டிட் நாட் உடைய ஷார்ட் ஃபார்ம் டிடின்ட். அதே மாதிரி, நான் அவர்களை இங்கு வர சொல்லவில்லை, அவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இவ்வளோ நீளமான சென்டென்ஸ் பேச போகிறோம். நான் அவங்கள இங்கே வர சொல்லலையே, அவங்க ஏன் வந்திருக்காங்க எனக்கு தெரியல அப்படின்னு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சிம்பிளாக ஐ டிட் நாட் ஆஸ்க் தெம் டு கம் ஹியர். ஐ டோன்ட் நோ ஒய் தே ஹேவ் கம் ஹியர். ஐ டிடன்ட் ஆஸ்க் தெம் டு கம் ஹியர். ஐ டோன்ட் நோ ஒய் தே ஹேவ் கம் ஹியர். நான் உன்னை எல்லா பணத்தையும் செலவு செய்ய சொல்லவில்லை அப்படின்னு சொல்லணும். நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ண சொல்லலையே, எப்படி சொல்லுவேன் இங்கிலீஷில்? ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ டு ஸ்பெண்ட் ஆல் த மணி. ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ டு ஸ்பெண்ட் ஆல் த மணி. நான் உன்னை காத்திருக்க சொல்லவில்லை, நான் உன்னை வெயிட் பண்ண சொல்லலையே. ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ டு வெயிட் ஃபார் மீ. நானா உன்னை அங்கே போக சொன்னேன். பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வருது. நானா உன்னை அங்கே போக சொன்னேன், எப்படி கேட்பீங்க? டிட் ஐ ஆஸ்க் யூ டு கோ தேர்? டிட் ஐ ஆஸ்க் யூ டு கோ தேர்? நான் உன்னை சொன்னேனா? டிட் ஐ ஆஸ்க் யூ டு கோ தேர்? நானா உன்னை வேலையில் ரிசைன் பண்ண சொன்னேன், ஏன் தானப்பா பண்ணேன், எப்படி கேட்பான்? டிட் ஐ ஆஸ்க் யூ டு ரிசைன் த ஜாப்? டிட் ஐ ஆஸ்க் யூ டு ரிசைன் த ஜாப்? நான் உன்னை கதவை திறந்து வைக்க சொன்னேனா? நான் உன்னை கதவை திறந்து வைக்க சொன்னேனா? டிட் ஐ ஆஸ்க் யூ டு கீப் த டோர் ஓப்பன்? டிட் ஐ ஆஸ்க் யூ டு கீப் த டோர் ஓப்பன்? நான் அவர்களை காத்திருக்க சொன்னேனா, எப்படி கேட்போம்? நான் வெயிட் பண்ண சொன்னேனா? டிட் ஐ ஆஸ்க் தெம் டு வெயிட்? ரொம்ப சிம்பிள். டிட்டை ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் எஸ்ஆர்னோ கொஸ்டின், பாஸ்டில் வரும். இப்போ இன்னொன்று சொல்கிறீங்க, நான் உன்னை நேற்று வர சொன்னேன் ஆனால் நீ வரவில்லை. நான் நேற்று வர சொன்னேன், நீ வரலை, எப்படி சொல்லுவான்? ஐ ஆஸ்க்டு யூ டு கம் எஸ்டர்டே பட் யூ டிடன்ட் கம். எல்லாமே பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ். ஆஸ்க்டு, டிடன்ட். ஐ ஆஸ்க்டு யூ டு கம் எஸ்டர்டே பட் யூ டிடன்ட் கம். சரி, நான் அங்கே உன்னை போக வேணாம்னு சொன்னேன், நீ கேட்டையா? நான் அங்கே போக வேணாம்னு சொன்னேன், நீ கேட்டையா, எப்படி கேட்பான்? ஐ ஆஸ்க்டு யூ நாட் டு கோ தேர். டிட் யூ லிசன் டு மீ? டிட் யூ லிசன் டு மீ? நான் சொன்னது கேட்டையா? அவர்களை நம்பாதே என்று நான் உன்னோட பல முறை சொல்லியிருக்கேன், ஆனால் நான் சொன்னதை நீ கேட்கவே இல்லை. சொல்கிறோம் இல்லையா? I asked you several times not to believe them, but you didn't listen to me. ஆனால் நீ கேட்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி பார்க்கணும். டிவி மேலே எதையும் வைக்காதேன்னு நான் உன்னுடன் பல முறை சொல்லிட்டேன், ஆனால் நீ கேட்குறதே இல்லை. I have asked you several times not to keep anything on the TV, but you never listen to me. did not போடலாம், நெவரும் போடலாம். நீ லிசன் பண்ணவே இல்லை, நான் அவனை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
நான் உன்னை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்ய சொல்லியிருக்கிறேனா? ஞாயிற்றுக்கிழமை நான் தான் உன்னை வேலை சொல்லியிருக்கிறேனா? Have I ever asked you to work on Sundays? Have I ever asked you to work on Sundays? நான் எப்போ சொல்லியிருக்கேன் நான் உன்னை எப்பொழுதாவது அப்படிங்கிறப்ப அது எவர் வரும். Have I ever அப்படின்னாலே எப்பொழுதாவது அப்படிங்கிற வார்த்தை வரும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெகுலராக கேட்டு நம்ம பேசி பார்க்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி பேசி பார்க்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் சூப்பராக டெவலப் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.